இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய சொல்லலாம். எழுதணும்னா இதை பற்றி ஒரு புக்கே நான் போடலாம். ஏன்னு சொன்னால் இந்த படம் வந்து ஒரு 24 நாளில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் பேசும்போது சின்ன பட்ஜெட் தான் ஆரம்பிச்சு, சின்ன பட்ஜெட் படம் தான் இது அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் பேசி எல்லாம் கொண்டு வரும்போது எல்லாத்தையும் நான் சொல்லலை, இது 9 to 9 கால் ஷீட்டுன்னே சொல்லலை. எல்லார்ட்டையும் நான் வந்து இது வந்து ஒரு சின்ன படம்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணா ரமேஷ் சார்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாரு. பேசுறதெல்லாம் பேசினேன், இவ்வளோ கம்மியாலாம் என்கிட்ட பேசினேன், கடைசியில் என்னை 9 to 9 வந்து சீரியலோட பயங்கரமாக என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நான் 2 பேத்துக்கு சொல்லணும். டைரக்டர் அண்ட் கேமராமேன் அவங்கள மாதிரி ஸ்பீடாக ஒர்க் பண்ணலன்னா இந்த படம் அந்த 24 நாளில் எங்களால் முடிஞ்சிருக்க முடியாது. பட்ஜெட்லேயும் எங்களால் எடுக்கப்பட்ட ஒரு படம். இதுக்கு வந்து நான் கம்ப்ளீட் ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்தது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த 24 days கண்டினியூஸாக பண்ணும்போது அவங்களுக்கு யாருக்காச்சும் உடம்பு சரியாமலோ இல்லை வேற ஏதாச்சும் ஆயிருந்தாலும் எனக்கு அதுதான் ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் ஒர்க் பண்ண எல்லா ஏடிஸு, மேனேஜர் செல்வம் அண்ணன், பாபு அண்ணன், இவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டைரக்டர் ரமேஷ் மூலியமாக தான் வந்துச்சு. நானும் ரமேஷும் ஜில்லாவில் ஒர்க் பண்ணோம். அதுலேருந்து நண்பர்கள். அப்போ அவர் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் புதுசாக படம் பண்ண வர்றாரு, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் 2 நண்பர்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கும், திருமால் சார் அண்ட் ஜெயபாண்டி சார். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக இந்த டைரக்டர் சலீம் சார் அண்ட் மணிபாஸ்கர் சார், அவங்க பிளானிங் போட்டு அவங்க என்ன ஷெட்யூல் போட்டு கொடுத்தாங்களோ அதில் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு எல்லாமே நன்றி. இன்னொன்று முக்கியமாக சொல்ல போனோம்னா மற்ற டெக்னீஷியன் சொல்லணும். ஏன்னு சொன்னால் டைரக்டரே வந்து கட் தான் எடுப்பார். ஒரு சீன் முடிகிறதுக்குள்ளே கரெக்டாக அந்த கேப் கொடுத்து கட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் எடிட்டர் கிட்ட எல்லா ஃபுட்டேஜ் போகும்போது, என்ன தலைவா நீங்க எனக்கு வேலை கொடுக்கலான்னு நினைச்சீங்க, எனக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டாரு, இதுல நான் என்ன கட் பண்றது அப்படின்ற அளவுக்கு இது பண்ணாங்க. ஆனா இந்த படத்தை வந்து ஃபுல்லா ஒரு ஜாம் பேக்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா அதுக்கு நான் எடிட்டர் சொல்லணும். அவங்க வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணாருன்னா இந்த படத்தை ஒரு இன்னொரு 100% இன்க்ரீஸ் கொண்டு போனது மியூசிக் அண்ட் சவுண்ட். அதை மறக்கவே முடியாது. குணா வந்து ரொம்ப பிரில்லியண்டா மியூசிக் போட்டிருக்காரு. கண்டிப்பா நான் சொல்றேன், அடுத்த எனி பெரிய படத்துக்கு கண்டிப்பா அவர் ஹயர் பண்ணுவாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் இன்னும் நிறைய மியூசிக் பண்ணுவாரு. அதுக்கு நான் வாழ்த்துறேன் அவரை. அதுல இதுக்கு முக்கியமா வந்து நான் வந்து சவுண்ட்லயும் சொன்னேன். ரஷீத், குட் லக் ஸ்டுடியோல ஒர்க் பண்ற இன்ஜினியர், இந்த படத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்கணுமோ அவரே வந்து நிறைய இன்புட் கொடுப்பாரு. அவர் ஃபீல்டே இல்லாட்டினாலும், சார் இதை கொஞ்சம் பண்ண சொல்லுங்க சார், இந்த மியூசிக்ல இதை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, எல்லாத்துலயும் இன்புட் கொடுப்பாரு. அவ்வளோ இன்வால்வ்டா இந்த படத்துக்கு ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் முக்கியமாக நான் சொல்லணும்னா உதயகுமார் அண்ணா மிக்சிங் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு சோஷியல் காஸா இருக்கும் எல்லாருக்கும். இது வந்து மற்ற படமே நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது இன்னொரு கடந்து வர ஒரு சின்ன படம்னு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா தேட்டர்ல வந்து மக்கள் பார்த்துட்டாங்கன்னா இது ஒரு பெரிய படமா இருக்கும். மக்கள் பார்க்க வைக்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். நீங்க தான் மக்களை பார்க்க வைக்க வரணும். கண்டிப்பா இதை நீங்க ப்ரெஷ் ஷோல படத்தை பார்த்துட்டு நீங்களும் என்கிட்ட பேசுவீங்க இதை பத்தி. நன்றி, வணக்கம். தான் நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரமேஷ் சாருக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் எதுக்குனால ஓடுமோ இல்லையோ அவரோட நல்ல மனசுக்காக, இந்த டீம் போட்ட எஃபர்ட்டுக்காக, அண்ட் ரமேஷ் சார் மட்டும் இல்ல, சினிமாட்டோகிராஃபர் பத்மேஷ் சார் அண்ட் கோ டைரக்டர்ல இருந்து நம்ம சலீம் சார்ல இருந்து ஸ்ரீதர்ல இருந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்துட்டு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலா ஒரு நாளும் வந்துட்டு எனக்கு நட்டி சார் கூட தான் காம்பினேஷன் அதிகமா இருந்துச்சு. நான் நடிக்கிறேனோ இல்லையோ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம் கூட அவர் நடிக்கிறத பார்த்துட்டு அதுல ஏதாவது கத்துக்க முடியுமான்னு தான் பார்த்துருந்தேன். ஏன்னா ரொம்ப பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். நான் லைவ்ல பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இன்டென்ஸா இருந்துச்சுன்னு. ஸோ கண்டிப்பா அது உங்க எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு நம்புறோம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் திஸ் ஹோல் டீம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் பிரஸ் மீட். தேங்க்யூ. ஒரு படம் அண்ட் திஸ் இஸ் சம்திங் எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு படம் எதுல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று யோசிக்கும் போது இந்த படம் எனக்கு அமைஞ்சது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நம்புறேன். இன்க்ளூடிங் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அருண் பாண்டியன் சார், நட்டி சார், எவ்ரி ஒன். எனக்கு ரொம்ப கத்துக்க கிடைச்சிச்சு. அண்ட் டைரக்டர் ரமேஷ் சார் ரொம்ப
ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு வந்து எப்பவுமே ஒரு சீன் வந்து சரியா வரலன்னா எனக்கு எப்பவுமே ஒரு வேர்டா சொல்லி கொடுப்பாரு. டிஓபி பத்மேஷ் சார், அவரு இங்க இருக்காரான்னு தெரியல, பட் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு டு பூஸ்ட் மை image, and I am very happy that this is my first one. Thank you. நீங்க என்ன சின்ன குழந்தையா மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ ஐ திங்க் ஒரு காலேஜ் கேர்ள் ரோல்ல நான் இந்த படத்துல பண்ணியிருக்கேன். இப்போ வளர்றப்போ ஃபார் ஈச் ஏஜ் அதுக்கேற்ற மாதிரியான ரோல்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ த ரைட் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப ரைட்டா அமைஞ்சிருக்குன்னு நம்புறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அந்த படத்துல பண்ணியிருக்க ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். என்னோட டைரக்டர் சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Cameraman sir and our producer sir, Nutty sir, thank you so much. Yeah, thank you. மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கச்சியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்டா நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் மீடியாக்குள்ள வந்ததே எங்க அம்மாவோட கனவு தான். அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்பவுமே என் பின்னாடியே இருப்பாங்க. அவங்க தான் என்னோட மேனேஜர், அவங்க தான் என்னோட மவுத் பீஸ், அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியால அனுப்பிச்சு விட்டுனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக், 2 years பேக் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் இந்த அம்மா இல்லாம என்னால மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா வந்து ஃபுல்லா அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான், ஃபுல்லா அவங்களே பார்த்துக்கிட்டு. அண்ட் மீடியாலாம் நம்மளுக்கு கஷ்டமாகும். அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு சப்போர்ட் பக்கத்துல இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியா வந்து படத்துல நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச். அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கு. கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்க எல்லாம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, நீங்க எங்களை அண்ணானே கூப்பிடலாம், உங்களை அவ்வளோ பத்திரமா பாத்துக்கிறோம், அவ்வளோ கம்ஃபர்டபுளா பாத்துப்போம், செட்ல எதுவா இருந்தாலும் நாங்க இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா, மீடியால எப்படி வெல்கம் பண்ணுவாங்களா நான் யோசிச்சு பார்க்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட். தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலாம்னு நினைச்ச ஆரம்பிச்சது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணா நம்பி சினிமாக்குள்ள வரலாம். அண்ட் ப்ரொடியூசர் அண்ணாவை பத்தி சொல்லணும். நான் இவர் வந்து ஹார்ட்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்திருக்கேன். வந்தோடனே தங்கச்சி நல்லா இருக்கீங்களா, அண்ட் அசோசியேட் அண்ணா, சலீம் அண்ணா, எல்லாருக்கும் எனக்கு வந்துட்டு அவங்க பேர் கூட இல்லை, நான் அண்ணானா சொல்லியே பழகிடுச்சு. அவ்வளோ நல்லா என்ன வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு த ஸ்கிரிப்ட், இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி ஒரு படத்துல வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் அ கிளாம் டால். இந்த கதைக்குள்ளார வர ஒரு கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் எனக்கு வந்து சொல்லிட்ட வெளில ஸ்கிரிப்ட் வந்துருமேன்னு பயமா இருக்கு. நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ இது இருக்கு, எவ்வளோ நல்ல ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு டைரக்டர் சார் அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நட்டி சார் பத்தி சொல்லணும், தேங்க்யூ சோ மச் சார், அவ்வளோ கம்ஃபர்டபுளா என்ன ஃபீல் பண்ண வச்சிங்க. அண்ட் சார் கூட நடிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமா ஒரு விஷயம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து நீங்க ஃப்ரேம்ல பார்க்கும்போது இட் லுக் வெரி நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி இருக்கும். அது எப்படி சார் பண்றீங்க, எனக்கு கொஞ்சம் கத்து கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். அண்ட் அருண் பாண்டியன் சார், சச் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சச் அ கிரேட் ஆக்டர். அண்ட் அவர் ஆக்டர் மட்டும் இல்லாம வந்து சச் அ டிசிப்ளின்ட் பர்சன். அண்ட் ஹி நோஸ் எல்லாமே அபவுட் கண்டினியூட்டிலேருந்து ஒரு படம்னா அந்த ஹீஸ் பீன் அ டைரக்டர், ஹீஸ் பீன் அ ப்ரொடியூசர், ஹீஸ் பீன் எவ்ரி திங் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நிறைய கத்துக்கிட்டோம் சார் கிட்ட. அண்ட் வினோத்னி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் மூனார் ரமேஷ் சார் இங்க வரல.
நான் வந்துட்டு ஒரு ஆக்டிங் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்து லைக் ஆச்சரியமா பார்த்ததுன்னா வந்து முனா ரமேஷ் சார் பார்த்தேன் நான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ். அண்ட் நீங்க எல்லாம் படம் பார்த்து ரசிப்பீங்க நம்புறேன். அண்ட் bless me for this journey. Thank you. நன்றி அக்ஷரா. இது அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என் அன்பிற்கினிய பெருமதிப்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ரைட் டீசர் வெளியீட்டு விழா. இந்த படத்துல நான் நடிக்கல, ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும்னு ஒரு 6 மாசமா நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன காரணம்னா, இந்த ரைட்ல எனக்கு நெருக்கமான என்னோடு இணைந்த 3 பேர் இருக்காங்க. அதுல முதலாவதாக மிளகாய் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆனதுக்கு காரணமா இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட நட்போடு இருக்கிற நட்டி சார். அடுத்ததா இந்த படத்தோட இயக்குனர் ரமேஷ் அவர்கள், ரமேஷ் சுப்பிரமணியம். மிளகா படத்துல அவர் வந்து அசோசியேட் டைரக்டர். அவர் எப்படின்னா, என்னுடைய சிந்தனை எவ்வளவு வேகமா ஓடுமோ அந்த அளவுக்கு அவருடைய டிடிபி ரைட்டிங் ஃபாஸ்டா வரும். நான் டைலாக் எழுதும்போது அந்த படத்தோட டைலாக் வந்து நான் 15 நாள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்டி சார் ஆபீஸ்ல உட்காந்து, பேப்பர்லாம் எதுவுமே இருக்காது, சீன் நம்பர் 1 ரமேஷ் அப்படிமே, அவர் ரெடி சார் அப்படிம்பாரு. சொல்லிட்டே இருப்பேன். நான் சொல்றதை விட அது ஃபாஸ்டா அடிப்பாரு. சார் அடுத்த சார் பாரு, இருங்க ரமேஷ் திங்க் பண்ணிக்கிறேன் அப்படிமே. என்ன அவ்வளவு ஃபாஸ்டா அடிப்பாரு. அது என்ன மதுரை ஸ்லாங் டைலாக் ஃபுல்லா. நான் மதுரைங்கிறதுனால இப்ப கரண்ட்ல மதுரையில என்னெல்லாம் வெக்காபுலரி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணி எழுதிட்டே இருப்பேன். அதை விட ஃபாஸ்டா படிப்பேன். ஸோ நான் 15 நாள் எழுதுன டைலாக் 11 நாள் எழுதி முடிச்சேன். அவ்வளவு ஸ்பீடான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரமேஷ் அவர்கள். அதுக்கப்புறம் நான் நடிச்ச ஜில்லாவில் ரமேஷ் சார் மறுபடியும் ஒர்க் பண்ணாரு. அப்புறம் இந்த படத்துடைய நிர்வாக தயாரிப்பாளர் பிரான்சிஸ் மார்க்கஸ் அவர்களும் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணாங்க. ஸோ தொடர்ந்து அப்படி நட்பு பல வருஷமா வந்துகிட்டே இருக்கு. ரமேஷ் எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் சினிமா வந்து எப்பவுமே திறமைசாலிகளை ரொம்ப லேட்டா தானே பயன்படுத்தும். மிளகா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2010, இப்ப 2025. இத்தனோட போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ப்ரொடியூசரே கிடைக்கல, ஆனால் ஒரு நண்பன் ப்ரொடியூசரா கிடைச்சார். இந்த நேரத்துல அந்த நண்பர் திருமால் லட்சுமணன் அவர்களுக்கும் அவருடைய மனைவி டி ஷியாமலா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க அவருக்கு கை கொடுக்கலன்னா இந்த மேடை அவருக்கு கிடைச்சிருக்கா சார், இந்த படம் கிடைச்சிருக்காது. என்னோட அசிஸ்டன்ட் படம் பண்றது கௌரவம் என்ன கிடைச்சிருக்கா சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கோ டைரக்டர் சலீம் சையத் அப்படின்னா, நான் டைலாக்ல இருந்த சண்டை படத்துல நான் அசிஸ்டண்டா சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் இயக்குன மிளகா படத்துடைய இணை இயக்குனர். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து எங்க இருக்கேன், நான் நாளைக்கு வந்துருவேன், உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு 20 வருஷமா தொடர்ந்து ஒரு குருவாவே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மனிதர். அவர் இந்த படத்துல ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லும் போது நான் சொன்னது ஒரே வார்த்தை தான், சலீம் நீங்க ரமேஷுக்கு சீனியர், எந்த இடத்துலயுமே காட்டிடாதீங்க எப்பயுமே. அதே மாதிரி ரமேஷ் சார் வந்து அவர் எப்பயுமே சீனியர் அப்படிதான் கூப்பிடுவார். ஸோ அந்த நட்பு பாத்தீங்கன்னா, நம்ம படம் பண்ண லேட்டானாலும் பரவாயில்ல, நமக்கு கீழே வேலை பார்த்த ஒரு பையன் டைரக்ஷன் பண்றாங்க, அவனுக்கு இணைஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கூட எந்த இடத்துல எந்திரிக்காம இந்த படத்தை 2 பேரும் சேர்ந்து முடிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த நேரத்துல உங்க 3 பேருக்குமே நன்றி சார். இந்த படம் வந்து ரைட் 24 நாள்ல எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு மார்க்கஸ் சார் சொன்னாங்க. படத்தோட வெற்றிக்கு நாட்கள் முக்கியம் இல்லை, அது 200 நாள் எடுத்தாலும் சரி, 300 நாள் எடுத்தாலும் சரி, வெறும் 40 நாள் எடுத்தாலும் சரி. இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமா 13 நாள் எடுத்த 100வது நாள் அப்படிங்கிற படம் 100 நாள் ஒண்ணுச்சு. 13 நாள் ஷூட்டிங், 27 கால் சீட் மணிவண்ணன் சார் டைரக்ஷன் பண்ண படம். ஸோ நாட்கள் முக்கியம் இல்ல, அதில் உள்ள கண்டென்ட் அது எந்த அளவுக்கு புதுசா இருக்கு, மனிதர்கள் பார்க்காத பார்க்காத ஒரு ஜானர்ல படம் இருக்கா, அதுதான் முக்கியம். கண்டிப்பா ரைட்ல அது இருக்கு. ரமேஷ்க்கு இந்த படம் என்ன பிரச்சனைனா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிரச்சனை. ஒரு 3வது ஆள் தயாரிப்பாளர் இருந்தோம்னா, சாரி சார் செலவாயிடுச்சு, நான் என்ன பண்றது, சாரி சார் நான் எதிர்பார்க்கல சார், மழை வந்துருச்சு சார், ஆர்டிஸ்ட் லேட் ஆகும் சார், அதனால என்னால முடிக்க முடியல சார் அப்படின்னு நிறைய காரணம் சொல்லலாம். ஆனா நண்பரையே பிடிச்சிருக்கும் போது காரணம் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த நண்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை கொண்டு வருவாருன்னு இந்த நண்பனுக்கு தெரியும். சோ அது நடந்துடக்கூடாது, நட்புக்குள்ள விரிசல் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக 24 நாள் போட்ட செடியில அச்சு பிறலாம அப்படியே எடுத்தார் ரமேஷ், எனக்கு தெரியும். அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது எங்களுடைய நட்டி சார். நட்டி சார் எப்படின்னா, நட்டி சார் இந்த படத்துக்கு அவருக்கு பெரிய சம்பந்தம் என்னன்னா, ரமேஷ் வளர்ந்ததே நட்டி சார் ஆபீஸ்ல தான்.
ரொம்ப உரிமையோட எங்கடா பண்ண நீ ஒரு வாரம் ஆளை காணோம் அப்படின்னு உரிமையோட கேட்கிற ஒரு ஆளு. நன்றி சாரோட சம்பளம் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். இந்த படம் சின்ன பட்ஜெட், அவர் எவ்வளவு கம்மியா வாங்கி இந்த படத்துல நடிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். சோ அந்த தன்னுடைய தம்பியா நினைச்சு இந்த படத்தை வழங்கின நன்றி சாருக்கு மிக நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இது ஒரு கதை சொல்ற படம். அடுத்து என்னங்கிற திரைக்கதை வேகப்படுத்துற படம். கதை எனக்கு தெரியும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் நடித்த நடிகர்கள் வினோத் இயக்குமார், அக்ஷரா ரெட்டி அவர்களே, வீரம் படத்தில் நடித்த அஜித் சார், மகளா நடிச்ச குழந்தை நட்சத்திரமே, அப்புறம் வேற யார், வில்லன் நடிகர் சார், மார்கஸ் சார், ப்ரொடியூசர் சார், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் நம்முடைய குணா பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையமைப்பாளருக்கும். இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இன்னொன்று இருக்கு. கேமராமேன் நட்டி சார், அவரை கேமரா பண்றது எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தெரியும். பத்மேஷ் சார் ரொம்ப அழகா 24 நாள்ல முடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். அது 2 பேருமே சேர்ந்து அழகா முடிச்சாங்க. இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை பெற்று ரமேஷ் அவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கலைஞர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்குமே ஒரு கான்ஸ்டன்டா ஒரு சப்போர்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், முதல்ல முக்கியமா உங்களுக்கு தான் முதல் நன்றி. எந்த நேரமா இருந்தாலும் எந்த ஒரு விழாவா இருந்தாலும் இந்த மேடையை எங்களுக்கு அமைத்து கொடுக்கிற பிஆர்ஓ அவர்களுக்கும், மெயினா அதை கொண்டு சேர்த்து மக்கள்கிட்ட எங்களுடைய பணியை கொண்டு சேர்க்கிற ஊடக நண்பர்கள், உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் எப்பயுமே தெரிவிப்பேன். அதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு ரொம்ப சிறப்பா எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய ரவிமரியா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஏன்னா ரவிமரியா சார், நீங்க நான் எதிர்பார்த்துட்டு யார் வருவாங்க, ஏன்னா எல்லா விழாக்குமே இப்ப ஒரு கெஸ்டா மத்த இயக்குனர்கள் அவங்க எல்லாம் வராங்க. இந்த விழாவுக்கு யாருமே வரலையே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. அதோடைய உங்க சிக்னிபிகன்ஸ், நீங்க ஏன் வந்ததோடைய சிக்னிபிகன்ஸ் நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நட்பு அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய பேசுறோம். ஆனா இந்த படத்துல நான் இந்த படத்துல வந்ததும் ஒரு நட்பு ரீதியா அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நட்புக்கு இலக்கணமா இருக்கக்கூடிய இந்த 2 பேர் இந்த படத்துல இருக்காங்க. ஒண்ணு மார்க்கஸ் அவர்கள், அவர் தான் முதல்ல என்ன தொடர்பு கொண்டு இந்த படத்துல என்ன வரவழைச்சாரு. மார்க்கஸ் எப்படின்னா, எனக்கு 2016-17 தெரியும். அந்த மார்க் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்ம நுங்கம்பாக்கத்துல. நிறைய சேனல் இன்டர்வியூஸ் எல்லாம் அங்கதான் நடக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்க ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுல இருந்து தொடர்ந்து நம்ம கோவிட் டைம்ல எல்லா டைம்லயும் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நம்ம ஒரு ரிப்ளை பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்புல இருந்துட்டே இருக்கும். அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாருமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படின்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்லாம அவருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்னாலே எப்படி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அந்த ஆபீஸ்ல உட்காந்துட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நாங்க புட்டிங் டுகெதர் ப்ராஜெக்ட், நீங்க அதுல ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ஆப்வியஸா கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது. 2வது, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட ரமேஷ் அவர்கள் வருவார் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் நான் ஜில்லால நான் நடிச்ச ஒரே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க, விஜய் சாரோட. அதுல இருக்கும்போது அவர் கோ டைரக்டரா இருந்து தொடர்ந்து அவருமே தொடர்புல இருந்துட்டே இருந்த ஒரு நபர். ஆனா அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு நட்பு வட்டம் இருக்கு, அதாவது ஒரு படத்தையே ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நட்பு சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பா இருக்கு. சோ அதுவும் இவருக்கு முதல் படம். அண்ட் அது அக்ஷரா அவங்க, அதாவது இந்த படம் பல பேருக்கு முதல் படமா அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதாவது இவருக்கு டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம். அதே மாதிரி குணா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தமிழ்ல முதல் படம் இசையமைக்கிறாரு. அதே மாதிரி அக்ஷராக்கு டெபியூ ஃபிலிம். அண்ட் அனுபமா குமார் அவர்கள், அவங்களுடைய சன் ஆதித்யாக்கு இது ஃபர்ஸ்ட் படம். யுவீனாக்கு அடல்ட் ஆக்டரா இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல ஃபர்ஸ்ட்ஸ் இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னாக்க 24 நாள்ல எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கே சமீபத்துலதான் தெரியும். ஏன்னா நான் அதுல ஒரு 7-8 நாள் நடிச்சேன். எனக்கு சலீம் சார் இருந்ததுனாலயா இல்ல மணிபாஸ்கர் சார், அப்புறம் ஸ்ரீதர், இவங்கெல்லாம் ஒரு கோ டைரக்டர்ஸா ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பக்காவா பிளானிங் போயிருக்கு இந்த படத்தோடைய. ஒரு ஷெட்யூலிங்கா இருக்கட்டும், நம்ம ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. எனக்கு கொடுத்த டேட்ஸ் எக்ஸாக்டா அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஒரு 7 days கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 7 days ஒரு நாள் கூட மாறல. இல்ல நமக்கு கால் ஷீட் இல்ல டேட் மாறுது, மத்த ஆர்டிஸ்டோட கால் ஷீட் கிடைக்கல, அந்த மாதிரி எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே இல்லாம கரெக்டா அந்த எடுத்த நாட்களை அவங்க யூஸ் பண்ணாங்க.
ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ஷூட் போயிட்டே இருந்தது. பத்மேஷ் சார் வந்து ஒன்னு சொல்லுவாரு, அப்புறம் டைரக்டர் ஒன்னு சொல்லுவாரு, மாறி மாறி வந்து நம்ம நடிச்சுட்டே இருக்கோம். அண்ட் வந்து என்னோட போர்ஷன் ரொம்ப ஸ்மூதா முடிஞ்சு போச்சு. ஆனா லேட்டர் தான் தெரிய வந்தது எக்ஸாக்டா எந்த அளவுக்கு இதுக்கு பின்னாடி வந்து இந்த அளவுக்கு ஸ்மூதா போனோம்னா, அந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூதா போனோம்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு இன்புட் போயிருக்கு அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். இதனால வந்து தமிழ் சினிமால இந்த மாதிரி எடுக்க முடியும். அழகா வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஷெட்யூலிங் பண்ணி ஆர்டிஸ்டோட டேட்ஸை வாங்கினா எந்த ஒரு ஹிக்கப்ஸும் இல்லாம 23-25 நாள்ல ஆக்சுவலா ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு உதாரணமா அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அது மட்டும் இல்லாம ரைட்ல வந்து அப்கோர்ஸ் வந்து 2 மிக முக்கியமான ஒரு கலைஞர்கள் இணையற ஒரு படம். இந்த காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டோம். அதாவது அருண் பாண்டியன் சாரும் நட்டி சாரும் சேர்ந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து அது ஒரு ஃபேஸ் ஆஃப்னு சொல்லலாமா, இல்லைன்னா வந்து ஒரு 2 மிக சிறந்த கலைஞர்கள். அதாவது அருண் பாண்டியன் சார் வந்து நமக்கு தெரியும் எத்தனையோ படங்கள்ல அவர் வந்து பண்ணியிருந்தாலும் அவர் இப்ப வந்து கேரக்டர் ரோல்ஸ் எடுத்து பண்ணும்போது அவருடைய நேர்த்தியான ஒரு நடிப்பு, அதாவது அவர் இளமையில அவர் வந்து பண்ணது, இளமைனா அதுக்குன்னு வந்து அவர் இப்போ ஓல்டு அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது வந்து அவர் ஹீரோவா நடிச்சதுக்கு போக இப்ப வந்து அவர் சமீபமா எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல எந்த அளவுக்கு அவர் ஒரு நேர்த்தியான ஒரு நுவான்ஸ்டான ஒரு ஆக்டிங் வந்து வெளிப்படுத்துறாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். அதே அளவுக்கு நட்டி சார் அவர் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்து எப்படி அவர் நடிச்சிட்டு இருக்காருங்கிறத பாக்கணும். இந்த 2 சிறந்த கலைஞர்கள் இணையும் போது நமக்கு வந்து ஸ்கிரீன் வந்து யூஸ்வலி நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஸ்கிரீன் இஸ் லிட் ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு இந்த படத்துல. அண்ட் வந்து இதுதான் இன்னைக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கதையும் தாண்டி ஸ்கிரீன் பிளே, நுணுக்கமான நடிப்பெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸுமே ரொம்ப நுவான்ஸ்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கதை களத்தை அமைச்சு அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேவை ரெடி பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு காஸ்டிங் பண்ணிருக்கிற ஒரு படம் நினைக்கிறேன். சோ இது வந்து சரியான வகையில இத நீங்க எல்லாரும் எடுத்துட்டு போவீங்க. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஆடியன்ஸால சிறந்த வகையில கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. ரமேஷ் வந்து என்னுடைய அசிஸ்டண்டா இருந்து அதுக்கப்புறமா பல பேர்ட்ட ஒர்க் பண்ணாரு. இந்த கதை எழுதும் போதே இந்த கேரக்டர்ல யார் யார் நடிக்கணும் அப்படிங்கறதையும் அவர் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தாரு. அந்த நோக்கத்துலதான் போய் அருண் பாண்டியன் சாருங்க அவங்க கிட்ட கதை சொன்னாங்க. முதல்ல அருண் பாண்டியன் சாருக்கு சின்ன டவுட் வந்தது. ஏன்னா அன்பிற்கினியர்ல அவர் கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு ஏரியாக்குள்ள நடக்கிற விஷயம் அதுல இத்தனை வேரியேஷன் கொடுக்கணும், அஸ் ப்ரொடியூசரா அதுக்கு வந்து ஸ்கேல் வரணும், எப்படி பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நட்டி நீ படிச்சியா? நான் படிச்சேன் சார், நான் பண்ணலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்றாங்க? பண்ணுங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு. அப்படிதான் அந்த படத்துக்குள்ள அருண் பாண்டியன் சார் வந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ். அவரோட மெமரி வந்து பெரிய ஸ்ட்ராங்கான மெமரி. ஆல்மோஸ்ட் அவர் வந்து இந்த படத்துல ஒரு ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணாம ஒரு கோ டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணாரு. அதுதான் பெரிய விஷயம். ஒவ்வொரு கண்டினியூட்டியும் எல்லாம் ஸ்டேஜிங் போதெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணி அப்படிலாம் பண்ணாரு. அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாரு. அதெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வினோதினி மேம் வந்து கமல் சார் டீம், அவருக்கு ஈக்குவலா படிக்கக்கூடிய ஒரு ஒரு லேடி. அவங்க பல விஷயங்களை படிச்சவங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவங்க வந்து அவங்க வந்து அந்த செட்டுக்குள்ள வந்துட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காத்தியே வச்சிருப்போம், நகராமலே இருப்பாங்க. பாவமா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த படத்துல வந்து. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 டேஸா whatever days அவங்க. அப்புறம் அக்ஷரா ரெட்டி, அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அக்ஷரா ரெட்டியோட ஃபாதர் வந்து சுதாகர் ரெட்டி சார். ஐஐடி சென்னையில வந்து கெமிக்கல் இதுல வந்து கோல்டு மெடலிஸ்ட். அவங்க 2வது பார்லிமெண்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுக்கு புல்லட் ப்ரூஃப் பண்ணி கொடுத்த ஒரு ஃபேமிலி அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அவங்க கிட்ட டேண்ட்ரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அவங்களுக்கு. எப்படி வந்து பண்ணாங்க அவங்க? அந்த டெடிகேஷன் இருக்கு. காலையில 7 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் நின்றுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய சப்போர்ட் அவங்க இது பண்ணாங்க. மறக்கவே முடியாது. தேங்க்யூ அக்ஷரா, நீங்க ரொம்ப நல்லா பண்ணு. அப்புறம் யுவீனா, நான் இதை சொல்ல முடியாது, அதனால நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பல. சின்ன குழந்தை ஆக்டர்ஸா இருந்து இப்போ இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் எமோஷன் சீன் வந்து இருக்கும், அவங்களோட இருக்கும். அதை பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வரும். அது வந்து நான் இப்போ கூட கேரண்டியா உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி நம்ம ஆதித்யா அனுபமா மேடமோட சொன்னாரு. அவருக்கு வந்து முதல் படம். ஆனா முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல. நான் எங்கேயாவது நடிப்பு கத்துக்கிறதுக்காக எங்க போனீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் வீட்டுல சொல்லி கொடுத்ததுதான். அப்புறம் இந்த ஸ்கிரிப்டை முன்னாடியே கொடுத்துட்டாங்க, படிச்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணனாரு. கிரேட் ஒர்க் பிரதர். அப்புறமா நம்ம வில்லன் ரோஷன்,
அவர் வந்து இவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர்கிட்ட நம்ம இப்போ கை நீட்டி பேசுற மாதிரி எல்லாம் சீன் வந்தது, அதெல்லாம் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டு பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிரேட் ஃபியூச்சர் தலைவர். அப்புறமா ரவி மரியா சார், அது நல்ல நண்பர். நம்ம கூப்பிட்டதும் எந்த ஒரு இதுவும் இல்லாம உடனே வந்து பண்ணுவாரு. எனக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு அந்த மாதிரி பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லி பண்ண ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு ஓரளவு தெரியலாம். அவரு யாருக்கும் தெரியாம பண்ண ஹெல்ப் வந்து பல விஷயங்கள் பல பேருக்கு பண்ணியிருக்காரு. அப்படிதான் ரமேஷ், சலீம் அவங்க எல்லாருக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்துல முக்கியமான ஹீரோஸை பத்தி நான் சொல்லணும். மூணார் ரமேஷ் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அப்புறம் தங்கதுரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான ஹீரோஸ் நான் சொல்றது கேமராமேன் பத்மேஷ், ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காரு அந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா ஆஸ் அ ஸ்கேல் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அது பெரிய போராட்டம் அது. ஏன்னா ஒரே இடத்துக்குள்ள ஒரு பல விஷயங்கள் நடக்கும்போது அதுல வேரியேஷன் கொடுக்கணும். அந்த வேரியேஷன் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. அப்புறம் குணா, மியூசிக் டைரக்டர் குணா ரொம்ப அருமையா வந்து பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நாங்க படம் எடுக்கும்போது இது எப்படி வரும், சரி இதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்து பாரு அப்படிலாம் நினைப்போம். அவர் பார்க்கலாம் இல்லை, அதுலயே வாழ்ந்துட்டாரு. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமு சார், பிரில்லியன் சார். நீங்க தான் ஆக்சுவலா இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற விஷயங்களை வந்து அத்தனை வேரியேஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டெக்னிக்கலி வந்து ரொம்ப சவுண்ட். அப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்காரு, எங்க நாகூரான் ராமச்சந்திரன், எடிட்டர், பிரமாதமான ஒரு எடிட்டர். இந்த ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளே. இது ஆர்டர் பண்றதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம என்னதான் ரஃப் கட்டா கொடுத்தா கூட அது அந்த நுணுக்கத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுல நாகூரான் வந்து பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அண்ட் கோ டைரக்டர் மணிபாஸ்கர் சார், சலீம் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள். அப்புறமா ப்ரொடியூசருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்ன ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பெரிய ஸ்கேலா ஒண்ணு வரும், நம்ம காசு செலவு பண்றோம், அந்த காசு செலவு அதுல தெரியணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. அப்படிலாம் எப்படி ஒரு ஸ்டேஷனுக்குள்ள ஒரு இவ்வளவு விஷயத்த பண்ண முடியும், ஒரு ஸ்டேஷன்ல நடக்கிற விஷயம் அப்படின்னா என்னென்ன மாதிரி நடக்கும், எப்படி நடக்கும், அதான் எந்த யோசிக்காம என்ன வேணுமோ எப்ப வேணுமோ கொடுத்தாங்க. அப்படி அவங்களால கொடுத்தனாலதான் ஆக்சுவலா 23 நாள் தான் இந்த படம் ஷூட்டிங், 24 நாள் கிடையாது, 23 நாள் தான் ஷூட்டிங். ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. அண்ட் இதுக்கு மேல நான் என்ன சொல்றது, நீங்க வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம முன்னோர்கள் பல விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுல என்னன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சுதந்திரம் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனா கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து அது ஆபத்தான வழிக்கு கூட்டிட்டு போயிடும். அதை மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம வந்து நம்ம குழந்தைகள் மேல சுதந்திரம் கொடுக்குறங்கிற பேர்ல ஒரு கண்ணு வைக்கலாம், ஆனா அவங்களை ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது வேற வழிக்கு அவங்களை கூட்டிட்டு போயிடுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ரமேஷ் வந்து இந்த த்ரில்லருங்கிற ஆங்கிள் வேற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லாரையும் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் தேங்க்ஸ் அலாட். இந்த படத்தை 26 தியேட்டர்ல வருது. நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த படத்துக்கும் இந்த சப்போர்ட் பண்ணுங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா தமிழ் பத்திரிகை, தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, மற்ற மொழி படங்கள்லயும் ஒரு சின்ன கண்டென்ட் நல்லா இருந்தா கூட அவங்க பிரமாதம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த கண்டென்ட் இதுல புதுசா இருக்கும். நீங்க அந்த மாதிரி என்கரேஜ் பண்றது மாதிரி இந்த சினிமாவை நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்க நான் ரொம்ப நம்புறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் அலாட். இந்த படம் நாங்க வந்து விளாத்திகுளத்துல, என் ஊர் விளாத்திகுளம் தான். நண்பர் ஜெயபாண்டியன் மூலமா தான் திருமால் லட்சுமணன் எனக்கு அறிமுகம். நானும் ஜெயபாண்டியனும் ஒன்னா டீகோ படித்தோம். அப்போ பல வருஷமா நான் ஊருக்குலாம் போகுமா எல்லாருமே கேட்பாங்க, என்னடா அப்போ அடுத்து எப்போ நான் படம் பண்ணணும்னு கேட்கப்பாங்கன்னா யார்ட்டையும் என்னால் பதிலே சொல்ல முடியாது. நான் அதுக்காகவே வீட்டை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், வெளியே எங்கேயும் போக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, என்னடா எப்போண்டா வரும் அப்படின்னா, எப்போ நீ அடுத்து படம் பண்ணுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்காகவே நான் வெளியே எங்கேயும் அதிகமாக போகிறதே கிடையாது. அப்போ ஜெயபாண்டியன்ட்ட வந்து டச்சில் இருந்துகிட்டே இருப்போம், நண்பர்களாக இருக்கனால. ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்போ சொல்லும்போது நான் இந்த கதையை நான் சொன்ன உடனே இருடா வெயிட் பண்ணுறேன், நம்ம நண்பர் இருக்காரு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமால் லட்சுமணன் அறிமுகப்படுத்தினாரு. சார் ரொம்ப நன்றி சார், உங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நட்டி அண்ணன், ஆக்சுவலாக நட்டி அண்ணனை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நான் மகேஷ் சார் மூலமா சக்கரவீதியில் வந்து நட்டி சார் போய் பார்க்குறேன். அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் நீ வந்து கேசியரா ஒர்க் பண்ணு, அடுத்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அடுத்த படத்துக்கு எனக்கு ரவிமரியா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்த்து விட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார், நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்துக்கிட்டதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே நான் வந்து நட்டி சார் ஆஃபீஸ்ல தங்கி சினிமா வாய்ப்பு தேடிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வாழ்க்கை வந்து மீடியா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஒரு ரூம் எடுத்து தங்கி சாப்பாடுக்கு ரூமுக்கு வாடகை கொடுக்கவே முடியாது. இத்தனை வருஷமாவும் அவர் வந்து நீ எத்தனை வருஷமானாலும் ஈடா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாரு. ரொம்ப நன்றிண்ணே. அதுக்கப்புறம் கேமராமேன் பத்மேஷ் அண்ணன், உண்மையிலே சொல்லணும்னா அவரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. 23 நாள்ல முடிச்சு கொடுத்துருக்காருன்னு மெயின் காரணமே அவர் தான்.
நான் வந்து ஒவ்வொரு நாளும் போய் அவர் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருமே தூங்கிடுவாங்க. நானும் அவரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த நாள் என்ன பண்ணலாம், அடுத்த நாள் என்ன பண்ணலாம், இதை பண்ணிடலாமா அதை பண்ணலாமான்னு பிளான் பண்ணிட்டே இருப்போம். அப்போ அந்த ஸ்டேஜிங்ல வந்து எனக்கு ஆர்டிஸ்ட் நிக்க வைக்கிற ஸ்டேஜிங்ல வந்து நிறைய கன்ஃபியூஸ் வரும். ஏன்னா அதுல ஒரே நீங்க பாத்திருப்பீங்க ட்ரெயிலர்ல அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் மாத்தினா கூட அடுத்து மாறிடும். அதனால அது பயங்கர ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண பத்மேஷ் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் குணா பாலசுப்ரமணியன். உண்மையிலே சொல்லணும்னா நட்டி சார் மூலமா தான் குணா பாலசுப்ரமணியன் எனக்கு அறிமுகம். அவரை போய் நான் பேசும்போது கதை சொன்ன உடனே ரொம்ப நல்லா இருக்கு சார், கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க குணா, ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் தாமோதரன், அவர் வந்து மார்க்கஸ் மூலமா தான் எனக்கு அறிமுகம். அவர் வந்து சொன்ன நண்பர் தான் ப்ரொடியூசரு, அதனால நீங்க பட்ஜெட் இழுத்து விட்டுறக்கூடாது, கரெக்டா பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி தாமு. அப்புறம் எடிட்டர் பத்தி சொன்னா என்னுடைய அசோசியேட் சுரேஷ் மூலமா தான் நாகூரான் எனக்கு அறிமுகம். அவர் ஏதோ ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவர் எல்லா இயக்குனரும் அடுத்து அவர் கூட போகணும், ஒர்க் பண்ணணும், அவ்வளவு கம்ஃபர்டபுல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி நாகூரான். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் இல்ல சாரி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நண்பர் மார்க்கஸ். நாங்களாம் ஜில்லால வந்து ஒன்னா ஒர்க் பண்ணோம். நான் சொன்னேன் இது மாதிரி நண்பர்கள் வந்து படம் பண்ண வர்றாங்க, எனக்கு வந்து டைரக்ஷன் தான் நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலி, ஒரு நியாயமான ஆளு. அதனால அவர் நான் கொண்டு கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட ஒரு நாள் கூட நான் என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் நான் கணக்கு கேட்ட கிடையாது. என் ப்ரொடியூசர் என்ன கொடுக்குறது சொன்னாங்களோ அதை அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு அவருக்கு அவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் ஹானரா இருக்காரு. கண்டிப்பா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இல்ல, அடுத்து ஒரு பெரிய ப்ரொடியூசராகவே இவரை வந்து தமிழ் சினிமா கண்டிப்பா வர வைக்கணும் அவரை. அதுக்கப்புறம் அக்ஷரா ரெட்டி. ஆக்சுவலா வந்து பார்த்தா பெரிய பிக் ஃபேமிலில இருந்து வந்தவங்க. ஒரு சாதாரணமா வந்து எதுவாக இருந்தாலும் செட்டுக்குள்ள வந்து ஈஸியா அவங்க அப்ரோச் பண்ணாங்க. அவங்க நான் முதல் நாளே சொல்லிட்டேன், ஏமா நான் அவங்களை வந்து சிஸ்டரா தான் நான் பார்ப்போம், சிஸ்டரா தான் நம்ம பிஹேவ் பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க சிஸ்டரா தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி செட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பயங்கர டெடிகேஷனா ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் என்னைக்குமே அடம் பிடிச்சதே கிடையாது. ஷார்ட்டை வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க அவ்வளோக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணாங்க, மனப்பாடம் பண்ணாங்க, கடன்னு மனப்பாடம் பண்ணி அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் பண்ணது வந்து வெளியே தான் தெரியுமே தவிர ஸ்கிரீன்ல அது தெரியவே தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்காக ஒரு நாள் 2 நாள் போஸ்ட்போன் பண்ணி டிக்கெட்டை மாத்தி போட்டு, அது ஆப்வியஸ்லி அது எத்தனையோ லேக்ஸ் ஆயிருக்கும் அந்த டிக்கெட்டை மாத்துறதுக்கு. சோ நேற்று முதல் தான் கிளம்பி இருக்காரு, அதனால அவரால் இன்னைக்கு வர முடியல. அதே மாதிரி மூணார் ரமேஷ் சார் வந்து கன்னியாகுமரியில ஷூட்டிங்ல இருக்காரு, அவரும் நேற்று வரைக்கும் எங்களுக்கு ப்ரமோஷன்ல தான் இருந்தாரு. பிளஸ் பத்மேஷ் சாரும் வேற ஒரு படம் ஷூட்டிங்ல இருக்கிறதுனால அவரால் வந்து கலந்துக்க முடியல. நட்டி சார்ட்ட ரவி மரியாதை ரவி மரியாதையா சம்பளம் கேட்டாரா இல்ல அவருக்கு ஏத்த கேரக்டர் இதுல இல்லையா? ஏன்னா அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணதான் நட்டி சார் அளவுக்கு அவரும் பண்ணதான் சொன்னீங்க. இந்த விழாவுக்கும் அவ்வளவு தூரம் பெருந்தன்மையா வந்திருக்கிறாரு. ஏன்னா அவரு சின்ன கேரக்டர் கொடுத்தா கூட பண்ணுவார், ஒரு கெஸ்ட் ரோல் கூட இல்லையா அதுல? இல்ல சார், அவருக்கு அந்த படத்துக்கு கேரக்டர் இல்ல சார், அதுதான் உண்மை. ஆமா சார். சார் நட்டி சார் நீங்க சொல்லுங்க சார். நான் பார்த்தேன் அந்த பொண்ணு இவானாவா அவங்கள அந்த பக்கம் தள்ளிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் கூப்பிட்டீங்க. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். அப்புறம் தான் அவங்க ஒரு நல்ல ஃபேமிலி, பெரிய பாராளுமன்றத்துக்கு எல்லாம் புல்லட் ப்ரூஃப் எல்லாம் பண்ணாங்க. அந்த மரியாதை, அதாவது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க அவங்க. அந்த அந்த அப்படி ஒரு எண்ணமே இல்லாம வந்து நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. மேடம் நீங்க வந்து நீங்க நில்லுங்க, மேடம் நீங்க அங்கிருந்து ஓடிவாங்க, இதெல்லாம் சொல்லும்போது என்ன எதுக்காக சொல்றாங்கன்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, அதே மாதிரி எனக்கு இன்ன வேணும் இன்ன இருந்தா தான் அவங்க செட்டுக்குள்ள வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கறது. ஆனா இவங்க கிட்ட அப்படி எந்த எதுவுமே கிடையாது. அதனாலதான் அவங்க ஃபாதர் வந்து இன்னைக்கு வந்து நேஷனல் லெவல்ல போராட்டப்படைய ஒரு மனிதர்கள் அவர் ஒருத்தர். நட்டி சார் சொல்லுங்க. கேப்டனுக்கு அப்புறம் அதிகமா காக்கி சட்டை போட்டது நீங்க தானே நினைக்கிறீங்களா? ரொம்ப நன்றி. இல்ல அப்படி இல்ல, ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அது போலீஸ் கெட்டவனா இருந்தாலும் சரி நல்லவனா ஹீரோவா இருந்தாலும் சரி நட்டின்னு எழுதுறாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன் சார். நான் வந்து கதை சொல்றாங்க, ஆனா ஒவ்வொரு போலீஸும் வேற வேற மாதிரி இருக்காங்க. இப்ப கர்னல் அந்த கண்ணபிரான் வேற, இதுல இந்த மகாராஜா இந்த வரதராஜன் வேற, இந்த படத்துல இருக்க போலீஸ்காரங்க வேற. சோ ஒவ்வொரு போலீஸ்காரர் வேற மாதிரி இருக்கிறதுனால நான் படம் கதையும் நல்லா இருக்கு. இது நான் பண்ணலன்னா இன்னொருத்தர் பண்ண போறாரு, நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோன்றுதான். டேரக்ட் சார், இந்த நேம் வந்து ரைட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்திருக்கு. இது ஒருவேளை பேன் இந்தியா போறதுக்காக வச்சிருக்கீங்களா?
இல்ல சார், இது வந்து ரீச் ஆகணும் இருக்காங்க சார். இந்த கேரக்டரோட பிளே அப்படித்தான் இருக்கும். இந்த கேரக்டர் பண்ணது சரி அப்படிங்கிறது தான் ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ். சார் கதை என்ன போலீஸ் ஸ்டேஷனா ஹைஜாக் பண்றாங்களோ? அது நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க சார். இல்ல இந்த லேப்டாப் வந்த பிறகு இதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ். அக்ஷரா மேம், இதான் ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு வந்து அவங்க கதையை சொன்னோன்னு எப்படி சூஸ் பண்ணீங்க? அதே போல் நீங்க பேசும்போது இந்த இந்த டீம் வந்து யார் வந்தாலும் ரொம்ப ரெஸ்பெக்டா, பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. இந்த படம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த படத்துக்கு போவீங்களா எப்படி? தெரியாதுங்க, ஃபியூச்சர் பார்க்கலாம். கண்டிப்பா நல்ல டீமா அமையும் நினைக்கிறேன், பார்க்கலாம். சுதாகரனா இருந்தவங்க திடீர்னு அக்ஷரா ரெட்டியா மாத்தினதுக்கான காரணம் என்ன? அஸ்ட்ராலஜில சொல்லியிருந்தாங்க இட் வாஸ் நாட் ரைட் ஃபார் மை டேட் ஆஃப் பர்த் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு ரீசன்காக தான். பட் 2013 வந்து ரெவென்யூ இன்டெலிஜென்ஸும் சிபிஐயும் உங்க மேல ஒரு இது கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. இட் வாஸ் ரிகார்டிங் கோல்ட் ஸ்மக்லிங். அந்த கேஸோட நிலைமை என்னவா இருக்கு இப்போ? இல்லைங்க, அந்த ஃபயாஸ்ன்ற ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் வந்துச்சு. அதுதாங்க, அது வந்து கேஸ் என் பேர்ல கிடையாது, ஒரு ஆள் மேல கேஸ் வந்துருந்துச்சு. ஐ கேவ் அன் எனக்கு என்கொயரி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆள் உங்களுக்கு தெரியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்கொயரி கூப்பிடும்போது நம்ம போய் சொல்லணும் இல்லைங்களா? எப்படி தெரியும்? எனக்கு ஒரு ஆள் மூலியமா தெரியும், லைக் மாடலிங் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நடந்த விஷயம். அது வந்து ஏன் பேர்ல கேஸ் எல்லாம் கிடையாது. இன்ட்ரோகேஷன் பண்ணாங்க, சம்மன்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கு இன்ட்ரோகேஷன் இல்ல, என்கொயரி. நிறைய வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்குமே. ஆனா மோஸ்ட்லி படத்தை பத்தி மட்டுமே கேள்விகள் நம்ம பேசலாம். ஏன்னா படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு தான் இங்க எல்லாரும் வந்திருக்கோம். அதை நீங்க சொல்லக்கூடாதுங்க. நீங்க வந்தது ஆங்கர் பண்ண, நான் கேட்க வேண்டியது என்னோட கேள்வி. தப்பு இது. சரிண்ணே, சரிண்ணே, அப்படி சொல்ல வரல. இங்க படத்தை பத்தி தான் ப்ரோமோட் பண்ண வந்திருக்கோம். படத்தை பத்தி பேசலாம். அவங்க வேற எங்க போய் கேட்க முடியும்? தேங்க்யூ 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 தேங்க்யூ. நம்ம துறையை சார்ந்து தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கேமராமேன்னா கேமராமேன் ஃபேமிலிக்கு, அப்படியே கேமராமேன் டீமுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணி போவாங்க. இயக்குனருக்கு ஹெல்ப் பண்ண காரணம்னா, இயக்குனருடைய புழுவர் வந்து ஒரு நன்றி கடனா ஒரு விஷயம் சொன்னாரு. இத்தனை நாளா என்ன வந்து பாத்துட்டு இன்னொன்னு பாத்துட்டு இருக்காருன்ட்டு. ஏன் அந்த ஒரு பாசம்? அப்படி இல்லை சார், எல்லாருமே மனிதர்கள் தான் சார். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டா நீங்க எனக்கு செய்ய மாட்டீங்களா? நான் வந்து அதுக்கு பிரஸ்ல ஒர்க் பண்ணணுமா? அப்படி ஒரு காரணம் இல்லை. எனக்கு தெரியும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி பண்ண வேண்டியது நான் தலையாய கடமை சார். அது செய்யறது வந்து சந்தோஷம் தான் எனக்கு. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுத்தது, கடவுளுக்கு நன்றி. கதாநாயகி யுவானா கிட்ட ஒரு கேள்வி அவர்கிட்ட கொடுங்க. அதான் ஹீரோயின் யுவீனா. வெரி குட் யுவீனா, ஆல் தி பெஸ்ட் மா. Thank you. அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுறீங்க, சின்ன குழந்தையா இருந்து இப்போ ஒரு கதாநாயகி இன்ட்ரோடியூஸ் ஆகுறீங்க. வாழ்த்துக்கள். நீங்க இதை பத்தி ஏதாவது அஜித் சார்கிட்ட பேசுனீங்களா? அஜித் சார் ஏதாவது வாழ்த்துக்கிட்ட கேட்டீங்களா? போய் பாப்பீங்களா? அது அஜித் சாரோட நடிச்சதை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசல, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. மேடையில பேசுறப்போ ஆப்வியஸ்லி கொஞ்சம் நர்வஸா இருக்கும். ஸோ நான் நிறைய விஷயங்கள் சொல்ல அப்படி பார்த்தா இப்போ சொல்றேன். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே நான் பண்ண போற படங்களுக்கும் நீங்க இதே மாதிரியான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து அஜித் சாரோட ஒரு மூவில ஆக்ட் பண்ணதுனால இவ்வளோ பேர் என்ன ரெக்கக்னைஸ் பண்றாங்க அண்ட் அந்த ரோலுக்கு அவ்வளோ அன்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். அண்ட் கண்டிப்பா அஜித் சாரோட பேச மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா ஐ வுட் டாக். அவங்க எவ்வளோ பிஸியான பீப்புள் இல்லையா? அது இன்னும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுற இடத்துல நமக்கு இல்லை. ஸோ யா, தேங்க்யூ. சொல்லுங்க சார். இல்ல பொதுவா எல்லா படத்தோட ட்ரெய்லர்லயும் பின்னாடி இன்டர்வலுக்கு அப்புறம் நடக்கிறத முன்னாடி இருந்தது பின்னாடி போடுவாங்க. ஒரு ஏமாத்து வேலை மாதிரி பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே வச்சு படைய கைதிகளை வச்சு ஒரு கதையை நீங்க முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டீங்க, என்ன தைரியத்துல செஞ்சிருக்கீங்க சார்? எப்பவுமே வந்து சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் சார். எந்த போலீஸை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் தான் சார் இந்த கதைக்கு நமக்கு ஸ்கிரீன் பிளேவா அமைஞ்சது, வேற ஒண்ணு சார். அதுதான் சார் சொல்றேன். அதனாலதான் உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நட்டி சார், நீங்க இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸே கதை சொல்ல வந்தாலே அது இல்லாம கதை சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேரை அவாய்ட் பண்ணிருக்கீங்க. அப்படி இருந்தும்
இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? சார் அது ஒரு கதைக்களம் சார். அது ஒரு விஷயத்த சொல்லுது சார். நான் பேசும்போதே கூட சொன்னேன். அதாவது சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க குழந்தைங்க மேல ரொம்ப அதிக பாசம் வச்சுக்கிறாங்க. என்னன்னா, எனக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் கிடைக்கல என் பிள்ளைக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அந்த அன்பு நம்ம அந்த சுதந்திரம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும், அது நம்மளுடைய கடமை. ஆனால் அது கட்டுப்பாடற்ற சுதந்திரமா மாறும்போது பல ஆபத்துகளுக்கு வழிவகுக்குது. அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த ஒரு த்ரில்லர் மூலமா இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் இந்த கதை உடனே சரின்னு சொன்னேன் சார். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஃபிலிம் டு பி சீன் சார். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில இருக்க ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது அதுல தெரியுது. சோ அதனால அதை நம்ம திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அது கிடைக்கும். நிறைய இனிமே அடுத்தது நீங்க நிறைய பண்ணுவீங்களா சார்? இது அது என்ன சார், இப்ப எந்த ரோல் வந்தாலும் பண்ணலாம் சார். அது ஒன்றும் தப்பே இல்லை சார். அது போலீஸா கூட இருக்கலாம், ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அது அந்த கதைக்களமும் அந்த கதாபாத்திரமும் அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் கரெக்டா கொடுக்கும்போது நம்ம பண்றதுல வந்து நல்லது தானே சார், தப்பு இல்லையே. சார் உங்க மேடம் சார். நீங்க வந்து பெஸ்ட் சவுத் இந்தியா ஆமா சார். இதுல இருந்து உங்களுக்கு தெரியும். சார். நீங்க வந்து இவ்வளவு காலம் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இவ்வளவு லேட் ஆனதுக்கு காரணம் என்ன? இல்ல சார், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடீஸ் முடிக்கணும்னு சொல்லி அம்மா இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டடீஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ், அதுக்கப்புறம் வந்து பியூட்டி பேஜன்ஸ், 3 பியூட்டி பேஜன்ஸ் வின் பண்ணியிருக்கேன், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் போயிருந்தேன். பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த உடனே அம்மாவுக்கு வந்துட்டு, வந்த உடனே இல்ல, பிக் பாஸ் போயிருக்கும் போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வந்த பிறகு ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ். எனக்கு வந்து அந்த டைம் அவங்க கூட டெடிகேட் பண்றது ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. அண்ட் இன்னும் எனக்கு டைம் கிடைச்சிருந்தா நான் அம்மா கூடயே இருந்திருப்பேன். எனக்கு ஒர்க் எல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஸோ நான் அதுக்கப்புறம் அம்மா இல்லாதப்போ கூட வந்துட்டு ஓகே அம்மா இல்லை, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியுமா, இதுக்கு மேல வேண்டாம், இண்டஸ்ட்ரியே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். தென் ஐ ஃபெல் தட் எங்க அம்மா தான் இந்த மூவி வந்துட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டீம் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இது பண்ணேன். தேங்க்யூ சார். மேடம், ஹீரோயின் மேடம், நீங்க நியூமராலஜி, நேமாலஜி, அஸ்ட்ராலஜி தான் சொன்னீங்க நேம் மாத்திக்கிட்டதுக்கு. அந்த நேம் வந்து அக்ஷரான்ற பேர் நல்லதான் இருக்குது. ஆனா உங்களுக்கு அழகுரா அப்படின்னு கூட பேர் வைக்கலாம். அவ்வளவு அழகா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். நட்டினே பதிவு பண்ணிட்டார் அண்ணன். அண்ணா நீங்க வந்து பாலிவுட்ல இப்ப வந்து கேமராமேனா வந்து நிறைய பேர் தேடி இருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஹீரோவா தான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி தமிழ்நாட்டுல இருக்கீங்க. சரி, சரிங்களா? இப்ப வந்து அங்க கூப்பிட்டாங்கன்னா, பெரிய ஆக்டர் கூப்பிட்டாங்கன்னா போய் ஒர்க் பண்ணது சான்சஸ் உண்டா? இல்ல அஜித் சாருக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் இல்ல சார், கண்டிப்பா சான்சஸ் உண்டு சார். அது எப்படி சார், நல்ல கதையா இருக்கு, அதே இடத்துல பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிடுறாங்க, நம்ம கேட்கற எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க, நம்மளோட தொழிலை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா நான் அது பண்ணி தருவேன் சார். இப்ப கூட நடுநடுவில் ஆட் ஃபிலிம்ஸ் போய் பண்ணி கொடுத்து தான் சார் வந்துட்டு இருக்கேன். ஃபீச்சர் ஃபில்மா நான் கமிட் பண்ணல. ஏன்னா ஃபீச்சர் ஃபில்மா கமிட் பண்ணா குறைஞ்சது 1.5 வருஷம் நான் அதுக்கு கொடுக்க வேண்டி வரும். ஸோ அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ரெண்டாவது, சில கதைகள் எனக்கு சரியா படலை, இது சரியா ஆகுமா ஆகாதான்னு டவுட் இருந்தது. அதனால நான் அதை அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். அப்புறம் காக்கி சட்டை போட்டாவே உங்களுக்கு ஹீரோயின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய படத்துல ஹீரோயின் போட மாட்டாங்க. இதுல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுல எனக்கு ஹீரோயின் கிடையாது சார். இதுல என்ன சார் இருக்கு? ஹீரோயின் கதை டிமாண்ட் பண்ணாதானே சார் ஹீரோயின் அங்க வருவாங்க. அதனால அது ஒன்றும் பெரிய, அது ஒரு கஷ்டமாவும் தெரியல, அது ஒரு இதுவாகவும் இல்லை எனக்கு. கரெக்ட் சார். சொல்லுங்க. இங்க கோடம்பாக்கம் சாலி கிராமத்திலேயே எக்கச்சக்கமா நடிக்கணும் அப்படின்னு ஆசையில் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்கள ஒரு ஆர்டிஸ்டோட பசங்களை எப்படி நீங்க சூஸ் பண்றீங்க? அது வந்து அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம்ல? கண்டிப்பா கொடுப்போம் சார். நெக்ஸ்ட் படத்துல கண்டிப்பா கொடுத்துருச்சு சார். இயக்குனர் சார், சொல்லுங்க சார். ரைட் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கீங்க. ஆமா சார். காவல்துறை குற்றவாளியா, நீதிபதி குற்றவாளியா, சாமானியன் குற்றவாளியா? அதுதான் சார் ரைட்டு. இந்த கேள்விதான் சார் ரைட், கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. ஓகே, கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதோட முடிச்சுக்கலாம். பசி இல்ல இவினா சார், மை கொடுங்க. ரஜினி சார் கூட மீனா வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க. பிற்காலத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களே வந்து அவர் கூட ஹீரோயினா நடிச்சாங்க. அந்த மாதிரி பிற்காலத்துல அஜித் சார் கூட உங்களுக்கு ஹீரோயின் நடிக்க வாய்ப்பு இருந்தா நடிப்பீங்களா? இல்ல எனக்கு வந்து அவர் வேற மாதிரி பாத்துருக்குன்னு நடிக்காம வேண்டாம்னு சொல்லுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ காலம் ரொம்ப மாறிடுச்சு இல்லையா? நீங்க சொல்றது மேபி பல வருஷம் முன்னாடி மாதிரி தோணுது. சோ அப்போ நீங்க வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அண்ட் அந்த கேரக்டருக்கு அவங்க ஏத்தவங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க பண்ணிருப்பாங்க. பட் இப்போ ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல, அண்ட் ஈவன் இஃப் வி டூ சம்திங் லைக் தட், ஐ டோன்ட் திங்க் மக்கள் அதை ஏத்துப்பாங்க, அண்ட் தட் டசன்ட் சீம் வெரி ரைட் அஸ் வெல். ஸோ யா, இந்த ஜெனரேஷனுக்கான ஒரு இதுவா எனக்கு தோணல. யா, நன்றி. எல்லாருக்கும் கேள்விகளுக்கு ரொம்ப நன்றி. இறுதியாக எல்லாரும்